ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ள 1 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 14:6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். யோனத்தான் அவனுடைய ஆயுததாரி. பெலிஸ்தியர் கேம்ப் போட்டிருக்கிறாங்க. சவுல் அவன் கூட 600 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இந்த யோனத்தான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஆயுததாரியை கூட்டிட்டு போறான். நம்ம போவோம், அங்க போவோம். நம்பிக்கையில, விசுவாசத்துல. என்ன நம்பிக்கை, என்ன விசுவாசம்? கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார். எத்தனை பேர் இந்த நம்பிக்கையில வந்திருக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார். ஆமென். அடுத்த வார்த்தை சொல்லுகிறான் பாருங்க. அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தியானிக்க வைத்து பலப்படுத்தி பேசினார். ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதை செய்வதற்கு கர்த்தருக்கு என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க, தடை இல்லை. நாம ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சு எத்தனை காரியம் தடைபட்டிருக்கு, எவ்வளவு காரியம் தடைபட்டிருக்கு. நான் இப்படி எல்லாம் செய்யணும்னு நினைச்சேன். ஆமென். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும். இப்போ கொஞ்சம் பேர் கூட இல்ல, மொத்தம் 2 பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார் என்று யோனத்தான் சொல்லும் போது ஆயுததாரி பார்க்கிறான், வேற யாராவது இருக்கிறாங்களா? சவுல் கூட 600 பேர் ஒதுங்கி இருந்துட்டாங்க. இவங்க வர்றது சவுலுக்கு தெரியாது. ஆனால் இந்த யோனத்தான் நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு தடை இல்லை. கர்த்தருக்கு தடை இல்லை. எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் கர்த்தருக்கு தடை இல்லை. நம் திராணி குறையும் போது நமக்கு நிர்வாகம் இல்லாமல் போயிடும். நேற்று எனக்கு பலன் இருந்துச்சு, நான் இதை தூக்கினேன். இன்னைக்கு தூக்க முடியும் வந்து புஷ் பண்ணும்போது எனக்கு தூக்க முடியல. அப்ப ஏன் எனக்கு முடியாம போகுதுன்னா எனக்கு பலன் குறைஞ்சிட்டு. பல நேரத்தில் நம்முடைய பலன் குன்றினது நாம எப்போ நமக்கு தெரிய வரும் தெரியுமா? நாம் ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது, ஒரு காரியத்தை செய்ய நம்ம அன்னைக்கு தூக்குனது மாதிரி இன்னைக்கும் தூக்கிடலாம் நினைச்சிட்டு வருவோம். ஆனால் நம்ம பலன் குறைந்திருக்கும். அந்த காரியத்தை செய்ய நம்ம களத்தில் இறங்கும் போது, முயற்சிக்கும் போது தான் தெரிய வரும், இல்லப்பா அன்னைக்கு இருந்துச்சுப்பா பலம், இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்துச்சு விசுவாசம். ஆமென். கடல் மேல நின்னார் பேதுரு. கர்த்தர் பேதுருட்ட சொல்றார், இன்னைக்கு சேவல் கோவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிக்க போறேன். பேதுரு, நான் அன்னைக்கு நின்னேன்ல. ஆனா அங்க நிக்கும் போதுதான் பேதுருவுக்கு புரியுது, நம்மளால நிக்க முடியல. ஆமென். திராணி குறையும் போது நாம் அந்த காரியத்தை செய்வதற்கு நமக்கு நிர்வாகம் இல்லாமல் போகிறது. ஆனால் கர்த்தருக்கு தடை இல்லை. கர்த்தருக்கு தடை இல்லை. அவர் சொல்ல, அவர் கட்டளையிட கர்த்தருக்கு தடை இல்லை. நம் ஆண்டவருடைய நாமங்களில் ஒன்று என்ன தெரியுமா? தடைகளை தகர்க்கிறவர். தடைகள் வந்தால் தகர்த்து போடுவாரே தவிர அவர் தடைபடவே மாட்டார். அவர் செய்வதை யாரால் தடுத்திட கூடும்? நீர் செய்வதை யாரால் தடுத்திட கூடும்? நீர் சொன்னதை யாரால் தடுத்திட கூடும்? நீர் செய்வதை யாரால் தடுத்திட கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை தடுப்பவர். சத்தமா
ஆமென். செய்வதை தடுப்பவன் இல்லை. ஆமென். வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. ஹalleluya. ஏசாயா 63:5 ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. ஏசாயா 63:5 வாசிங்க. நான் பார்த்தேன் துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். ஏங்க, நமக்கு ஹெல்ப் பண்ண, நமக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னா நம்ம ஆச்சரியப்படுவோமா, அதிர்ச்சி அடைவோமா? ஆமா, எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க இருக்கிறோம் பிரதர், நாங்க இருக்கிறோம் சிஸ்டர். ஆனா பிரச்சனைன்னு வரும்போது திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் நாம் அதிர்ச்சி அடைவோங்க. கர்த்தர் ஆச்சரியப்படுறார். ஏன் அவர் வானத்தை விரிக்கிறது கூட யாரையும் ஹெல்ப் கூப்பிடல. ஒருவராய், அடுத்து வேற இன்னும் நிறைய வருஷம் ஒருவராயில நிறைய இருக்கு. ஒருவராய் வானங்களை விரித்த. நம்ம வீட்டு பெட்ஷீட்டை போடுறதுக்கு 4 பேர் ஒவ்வொரு சைடில் ஒவ்வொரு ஆள் பிடிச்சி, இல்லைன்னா அது இங்க இழுத்து அங்க வருது. வானத்தை அவர் ஒருவராய் விரிக்கிறாராம். அப்படி கூலா சொல்றாரு பாருங்க சீஷர்களை பார்த்து, நீங்க எல்லாம் என்ன விட்டு போயிருவீங்க. நாம இருந்தா போயிடாத, பேதுருவே போயிடாத, யோவானே போயிடாத. அவர் அழகா சொன்னீங்க, எல்லாம் என்ன விட்டு ஒருவரும் இல்லை, தாங்குவார் இல்லை, துணை செய்வார் இல்லை என்று கண்டு அவர் ஆச்சரியப்பட்டாராம். அந்த தேவனை தான் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அநேகம் பேரை கொண்டாகிலும், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையா. ஆமென். glory. வார்த்தையானவரே, வார்த்தையானவரே. ஆமென். ஏசாயா 46:10-11 கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு இப்படி சொல்லுகிறார். ஏசாயா 46:10-11 உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையில பாஸ்டும் இருக்கும், ஃபியூச்சர் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையில பாஸ்டும் இருக்கும், ஃபியூச்சர் இருக்கும். பிரசண்டா பேசிட்டே இருப்பார். ஏன் வார்த்தை நம்மளை பலப்படுத்தி முன்னாடி போக வைக்குதுன்னா அதுல ஃபியூச்சர் இருக்கும். இன்னும் செய்யப்படாதவைகளை நான் பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி ஒரு பட்சியை கிழக்கில் இருந்து என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்க. அடுத்த வார்த்தை, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன். ஆண்டவர் எதையுமே அவர் திட்டம் பண்ணி தான் செய்கிறார். பிளான் பண்ணி ஒரு பர்பஸுக்காக தான். ஒரு காரியத்தை நம்மளை வச்சு தொடங்க வச்சிருக்கிறாருன்னா அதுல ஒரு பர்பஸ் இருக்கு. ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போறாருன்னா அதுல ஒரு பர்பஸ் இருக்கு. ஒரு காரியத்தை தேவன் நம்ம இடத்துல பேசுகிறாருன்னா அதுல ஒரு பர்பஸ் இருக்கிறது. அந்த காரியம் இப்போ நடக்காம இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, நான் அதை செய்யவே இல்லையேப்பாங்கிறாரு. இன்னும் செய்யப்படாதவைகள். ஆண்டவர், நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன், இன்னும் கிடைக்கல. ஆண்டவர் சொல்ல, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. நம்ம எல்லாம் மரியாதை மாதிரி ஆண்டவர் அவசரப்படுத்துகிறோம். திராட்சரசம் குறையும் போதே ஆண்டவர் இல்ல 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 இல்லாதவர்களை இருக்கிறதை போல வரவழைக்கிறவர்கிட்ட நம்ம போய் சொல்ற நிறைய வார்த்தையே இல்லைன்னு தான். அவருடைய நாமமே ஆமென் ஆமென். இப்ப சொல்றோம் அவர்கிட்ட போய் இல்ல 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 ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஆகாரம் இல்ல. பேதுரு பின்னாடி என்ன ஒளிச்சு வச்சிருக்கிற? அது 5 அப்பம் 2 மீன் அப்புறம் சாப்பிட்டதுக்கு அதை எடுத்து கூட. அவர் இன்னும் செய்யப்படாதவைகள் ஆனா சொல்லிட்டே இருக்கிறார். அதனாலதான் பைபிள்ல இருக்கு, விருதாவா என்னை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லல.
விருதாவாய் நீ சும்மா வந்து தேடு. நீ கிறிஸ்டியன் ஆயிட்ட வந்து ஜோம் பண்ணிட்டு அப்படி ஆண்டவர் யாரையும் கூப்பிட மாட்டார், யாரையும் அழைக்க மாட்டார். ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன செய்தாலும் அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் என்னை மறந்தது என் தேவன் எனக்காய் ஆமென். கிரகிக்க முடியா சர்வ ஞானியே, கிரகிக்க முடியா சர்வ ஞானியே. நல்ல கவனமா கேளுங்க. தேவனுக்கு தடை இல்லை. தேவனுக்கு, அதனாலதான் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். இது எப்படி சாத்தியம்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே. தேவனுக்கு தடை இல்லை. என்ன தடுக்க முடியும்? நான் செய்யறதை தடுக்க முடியும். என்னிலும், ஆமாம், தாவீது சொன்னார் அல்லவா, என் சத்துரு என்னிலும் பலவானா இருந்தான். என்ன தடுக்க முடியும்? ஆனா என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்காய் செய்வதை தடுக்கத்தக்க வல்லமை இதுவரை இல்லை, இனி இருக்க போறதும் இல்லை. எங்க யாரெங்க நம்ம ஆராதிக்கிறோம்? அவர் பிதாவுக்கு சமமா இருந்தும் அதையெல்லாம் விட்டு வரார், எல்லாத்தையும் விட்டு வெறுமையாக்கி வரார். அப்படி வெறுமையாக்கி வந்த பிறகும் அவருடைய பிறப்பை ஏரோதால் தடுக்க முடியவில்லை, அவருடைய ஊழியத்தை பிசாசால் தடுக்க முடியவில்லை, அவருடைய பிரயாணத்தை இயற்கையால் தடுக்க முடியவில்லை, அவருடைய செயல்களை அதிகாரத்தால் தடுக்க முடியவில்லை, அவருடைய உயிர்ப்பை மரணத்தால் தடுக்க முடியவில்லை. ஜீசஸ் சகலவற்றையும் ஜெயித்தவரை நான் ஆராதிக்கிறேன். என் ஆண்டவருக்கு தோக்க தெரியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒரு காரியத்தை செய்ய கையை நீட்டிட்டார்னா அதை ஸ்டாப் பண்ணத்தக்க சக்தி இந்த பூமியில கிடையாது. இந்த பூமியில எங்கேயுமே கிடையாது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அப்படியே கொடிய காட்டினாலே போதுமா, தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. கர்த்தருக்கு தடை இல்லை. உன் வாழ்க்கையில திட்டம் பண்ணினதை நிறைவேற்ற கர்த்தருக்கு தடை இல்லை. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. சபையே கேள், தாங்கிறதுக்கு யாரும் இல்லை, துணை செய்ய யாரும் இல்லை. இன்னைக்கு அநேகருடைய புலம்பல இதுதான். சில நிலைக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப தனியா விடப்பட்டுருவோம். நம்ம ரொம்ப தனியா விடப்பட்டுருவோம். ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் வெளியே தெரியுது வரைக்கும் அவருக்கு பெற்றோருடைய சப்போர்ட் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உண்டு, ஆனா தனித்து. யாக்கோபு பாத்தீங்களா, 2 பரிவாரம் வந்ததுக்கு அப்புறம் தனியா போய் உட்கார்றான். அவன் பிந்தி தனித்து இருந்தான். அந்த நேரத்தில் தான் நமக்குள்ள பல கேள்விகள். ஐயோ, நான் தனியா விடப்பட்டேனே. தானியேல் தனித்து விடப்பட்டான் என்று 10வது அதிகாரத்தில் இருக்கு. எல்லாரும் என்ன தனியா விட்டு ஓடிட்டாங்க. பவுல் தீமோத்திக்கு எழுதும்போது சொல்றார், எனக்கு நேரிட்ட சோதனையில் ஒருத்தர் என் கூட இல்லை அப்படின்னு. எல்லாரும் நான் தனியா விட்டேன். சில சிச்சுவேஷன்ல நம்ம தனித்து விடப்படும். அந்த இடத்துல தான் நம்ம அதிர்ச்சி அடைவோம். இல்லை இல்லை, ஆமே, நான் தனித்து விடப்பட்டாலும், நான் உலர்ந்த எலும்பாய் கிடந்தாலும், எனக்குன்னு சொன்னதை திட்டம் பண்ணி பிளான் பண்ணி செய்வார், பிளான் பண்ணி செய்வார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். Glory, ஆமென். என் தேவன் எனக்காய் சொல்லுங்க, கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா சர்வ ஞானியே. ஆமென். கிரகிக்க முடியா இயேசுவின் இரத்தம் செய்து. ஆமென். இன்னைக்கு அநேகருடைய புலம்பலே, என்னை தாங்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு துணை செய்ய யாரும் இல்லை.
உங்க வாழ்க்கையில யாரும் இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்க கையை பலப்படுத்த போறாருன்னு அர்த்தம். கர்த்தர் உங்க கைய அப்படிதான் இருக்கு. என் புயமே எனக்கு ரட்சிப்பாக்கி. ஆமென். நம்ம கையை பலப்படுத்தலைன்னா தாங்கிறதுக்கு ஆரோனையும் ஊரையும் அனுப்புவார். ரெண்டு பேரையும் அனுப்பலையா, கர்த்தர் நம்ம கையை பலப்படுத்த போறாரு அர்த்தம். ஆமென். ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ அப்படி விட்டுருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி நடத்துறாரோ அப்படி விட்டுருங்க. ஆமென். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். ஆமென். சில டைம் நம்ம கையை பலப்படுத்த மாட்டார், ஆரோன் அனுப்புவார், ஊர் அனுப்புவார். அவங்க நமக்காக செஞ்சுட்டு சில டைம் நம்ம பிரச்சனை என்னன்னா, ஒரு நாள் ஆரோன் ஊரை அடுத்த நாள் ஆரோன் ஊரை தான் பார்த்துட்டு இருப்போம். ஆரோன் ஊரும் ஷட்டர் போட்டுருவார், வெயிட் பண்ணு. எவ்வளோ நாள் அவன் ஆரோனும் ஊரும் உனக்காக செய்வாங்க. ஆண்டவர், எனக்கு தாங்கிறதுக்கு யாரும் இல்லை, துணை செய்ய யாரும் இல்லை. ஆமென். தானியேல் சொல்ற, எல்லாரும் நான் என் மூட்டுகள் புரண்டது, நான் பலனற்று போனேன், இனி என்னில் மூச்சும் இல்லை பேச்சும் இல்லைன்னு சொல்லும்போது கர்த்தருடைய தூதன் அப்படியே தொடரார். திடன்கொள் சொல்லும் போது அப்படி எழுந்து நிற்கிறா. நீர் என்னை திடப்படுத்தினீரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கையில இன்னும் செய்யப்படாதவைகளை எனக்கு அறிவித்திருக்கிறாராம். ஆமென். இன்னும் அதாவது அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஈசாக்கை உருவாக்க தேவன் எடுத்த நாட்கள் 10 மாதங்கள், ஆபிரகாமை உருவாக்க 25 ஆண்டுகள். அப்ப 75 வயசுல ஈசாக்கு குறித்த ப்ராமிஸை கொடுக்கும்போது இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இல்லைன்னா அப்பவே ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாருன்னா ஈசாக்கு பெருத்து 10 மாசம் தான். அவர் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சகோதரா. ஆனா சொல்லிட்டு இருக்கிறார். அவர் சொல்லிட்டாருனால புரிஞ்சுக்கோங்க, அவர் திட்டம் பண்ணிட்டார், பிளான் பண்ணிட்டார். அந்த பிளான்ல என்ன இருக்கு? அந்த பிளான்ல என்னைக்குங்கிற நாள் இருக்கிறது, எப்படிங்கிற அவருடைய வழி இருக்கிறது. அவருடைய வழிகள் அதிசயம், அவருடைய செயல்கள் ஆச்சரியம். என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள், என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள். பூமிக்கு வானம் எப்படி உயரமாய் இருக்கிறதோ அப்படி உங்களை குறித்த என் நினைவுகளும் என் வழிகளும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம நினைக்கலாம், ஆண்டவரை 75 வயசுல ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, 100 வயசுல இல்லை. அநேக பேரை கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க ஆண்டவருக்கு. இந்த வார்த்தை இன்னைக்கு உங்க இருதயத்தில் எழுதி வச்சிருங்க. கர்த்தருக்கு தடை இல்லை. நமக்கு முன்னாடி சிவந்த சமுத்திரம் பெருசா இருக்கலாம், ஆமென், எரிகோ மதில் பெருசா இருக்கலாம், யோர்தான் பெருசா இருக்கலாம். இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது யோனத்தான் மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, கர்த்தருக்கு தடை கிடையாது, கர்த்தருக்கு தடை கிடையாது. என்னை தாங்க யாரும் இல்லை என்றாலும், துணை செய்ய யாரும் இல்லை என்றாலும், என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும் நினைக்கிறாரு, அவரை யாருக்கும் தடுக்க முடியாது. பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் க்ளோரி லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான. மீண்டும் சொல்லுங்க, பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும். ஓரலபம சேகரா அந்தனலரே தேடரல மதுனரா லேசான காரியம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம், அதில் நீங்க பாத்தீங்கன்னா பேதுருவை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. கர்த்தருடைய தூதன் போய் விடுவித்து கொண்டு வருவார், அவர் போய் ப்ரீச் பண்ணுவார். இதெல்லாம் பார்த்து பேதுருக்கு விரோதமாக பயங்கரமா பிளான் பண்றாங்க, ஹெவியான பிளான் நடக்குது. அப்பொழுது கமாலியல் அந்த கூட்டத்தின் நடுவில் எழுந்து நின்று சொல்லுகிற வார்த்தை, அதனுடைய 38, 39 வசனங்கள்ல, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இந்த மனுஷருக்கு ஒன்று செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனை கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போகும். 39 தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. சத்துரு கூட்டத்தில் இந்த டிஸ்கஷன் தான் ஓடிட்டு இருக்கு.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எவ்வளோ பண்ணியும் ஏன் இவன் வளர்ந்துட்டே இருக்கிறான், ஏன் வளர்ந்துட்டு இருக்கிறான்? ஆமென். நமக்கு புரியுதோ இல்லையோ, நம்மை பகைக்கிறவங்களுக்கு புரியுது. இது மனுஷனால் உண்டானதானால் ஒளிந்து போகும், தேவனால் உண்டானதானால் இது யாருக்குமே. அப்போ அடுத்த வார்த்தையை பாருங்க, தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள். உங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கர்த்தர் துவங்கினார் என்றால் உங்களுக்கு விரோதமாக 4 பேர் எழும்பதான் செய்வாங்க. ஆனால் அந்த 4 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு விரோதமாக எழும்புறதா இல்லை, இதை துவங்கினார்ல. பேதுரு படிக்காதவர் தான் பேதுரு, ஆனால் இந்த இந்த நற்கிரியை அவனில் துவங்கினது கர்த்தர். இது மனுஷனால் உண்டானதானால் ஒளிந்து போகும். எத்தனை கொடுங்காற்று, எத்தனை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இந்த வார்த்தையை சொல்லும்போது உடனே பேதுரு லைஃபுக்கு போகக்கூடாது, நம்ம லைஃப் எத்தனை இது இல்லாமல் போக பண்ண. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும், இப்படி எதிர்பார்த்த கூட்டங்கள் எத்தனை. அது நடுவில் இன்னைக்கு நிற்க காரணம் என்ன? இது மனிதனால் உண்டானது அல்ல, இது தேவனால். அதை ஒழித்து விட யாருக்கும் முடியாது. ஆமா, ஏன்னா என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. ஆமா, என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயித்தவர். மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். அவன் இயற்கையை ஜெயித்தார். இறையாத அமைதலார். ஆமென். எவ்வளவு நல்ல தேவன். சிலுவையில் கடைசியில் சொன்ன வார்த்தை finished, முடிந்தது. என்ன முடிந்தது? என்னென்ன செய்யணும்னு என் அப்பா என்ன இந்த பூமியில் அனுப்பினாரோ அது எல்லாவற்றையும் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம். எங்க அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி வச்சு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறார். நம்ம பிரச்சனை என்னன்னா, இன்னும் எந்த ஒரு அடையாளமே இல்லையேன்னு. ஆமா, ஆண்டவர் சொல்ல, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்கிறார். ஆமா, நான் ஸ்டார்ட் பண்ணல, உன் ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணல, போயிட்டே இருக்கிறோம், போயிட்டே இருக்கிறோம். ஆமா, கர்த்தருக்கு தடை இல்லை நம்முடைய வாழ்க்கையில. 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துக்குள்ளே ஒரு சில காரியத்தை சொல்லி நாம் அப்படியே ஜெபம் பண்ண போறோம். இந்த 2 பேரும் பெலிஸ்தியர் தானியத்துக்கு போறாங்க. 1வது வசனத்தை வாசிங்க. ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு காரியத்தையும், அதாவது விருப்பத்தையும் செய்கையும் நம்ம உண்டாக்குறது கர்த்தர். இப்போ இப்படி ஒரு ஏவுதலை கர்த்தர் யாரை கொடுக்கிறார்னா யோனத்தானை கொடுக்கிறார். யோனத்தான் என்ன செய்கிறான் அப்படி தெரியுமா? அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஏன் அறிவிக்கல? அறிவித்தா தகப்பன் கண்டிப்பா யோனத்தானை ஸ்டாப் பண்ணுவான். சில காரியங்களை செய்யும்படி தேவன் நம்முடைய மனதிலே நிர்ணயித்து ஏவும் போது அதை உடனே எல்லார்ட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அதை நாம எடுத்துக்கொண்ட பிரகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இந்த நெகேமியாவை பாருங்க, இந்த சாப்டர்ல கை வச்சு நெகேமியா 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன், ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. 17வது வசனம். பின்பு நான் அவர்களை நோக்கி, அதுக்கப்புறம் சொல்றார், அதாவது போய் எல்லாம் பார்த்து ஓகே ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்னா, போய் எல்லாரையும் சொல்லும் போது எல்லாரும் சொல்றாங்க, அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டார்கள். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைங்க. ஆமென்.
நமக்கு தெரியணும், இவங்கள்ட்ட இந்த காரியத்தை சொன்னா அதே சென்ஸ்ல எடுத்துப்பாங்க. நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதே போல இவங்க எடுத்துப்பாங்க நிச்சயம் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்னா, எதுக்குன்னா ஒரு ப்ரேயர் சப்போர்ட்டுக்காக நம்ம சொல்றது தப்பு கிடையாது. ஆனால் அந்த காரியம் உறுதியாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போய் எல்லார்ட்டையும் விளம்பக்கூடாது இதில். ஏன்னா இப்போ யோனத்தானுக்கு நல்லா தெரியும் சவுல் இன்னொரு செட்டப்பில் இருக்கிறாரு. இப்போ நானும் ஆயுதந்தாரியும் போறோம்னா கண்டிப்பா அனுமதிக்கவே மாட்டார். அதனால அவர் என்ன பண்றாருன்னா சொல்லாம போறார். ரெண்டு பேரும் புறப்பட்டு போறாங்க. 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்த ஏலியின் 6வது வசனம் யோனத்தான் 5 வாசிங்க. அந்த பாறைகளில் ஒன்று 4 யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்துக்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. நல்ல காரியம்தான், நல்ல முயற்சி தான். ஆனா எப்படா போலான்னு பார்க்கும்போது நடுவுல பெரிய பாறை, அதுவும் எப்படிப்பட்ட பாறையா? செங்குத்தான பாறை. நாம இருந்தா ஆமா அவ்வளோ தடை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போய் இந்த சவல் கூட ஒரு 600 பேர் இருக்கிறாங்கல்ல, கூட உக்காந்து இந்த பக்கம் செங்குத்தான பாறை அந்த பக்கம் செங்குத்தான பாறை, அதுவும் சென்டர்ல ஒரு காரியத்தை செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய தடை. அப்படி பெரிய தடை வரும்போது 6வது வசனத்தை வாசிங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய, இப்போ சொல்றான் விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா. கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார். அநேகம் பேரை கொண்டாகலும் கொஞ்சம் பேரை கொண்டாகலும் ரட்சிக்க கர்த்தருக்கு. இதை எப்ப சொல்றாரு பாத்தீங்களா? எந்த பாதையில போலான்னு வரும்போது பெரிய தடை முன்னாடி இருக்குதோ அப்பொழுது யோனத்தான் கர்த்தரை குறித்து பேசுகிறான். வாழ்க்கையிலே சில காரியங்களை நம்ம சுதந்திரிக்க போகும்போது சத்ருவானன் பல விதங்களிலே இப்படி செங்குத்தான தடையை கொண்டு வந்து நிறுத்துவான். அப்ப நம்ம எதை பேசணும் தெரியுமா? நம்ம கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை பேசணும். நம்ம விசுவாசத்தை சர்ச்சுக்குள்ள பேசுவோம். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி பேசுகிறோமா? கேள்விக்குறி. யோர்தானுக்கு முன்னாடி பேசுகிறோமா? எரிகோவுக்கு முன்னாடி பேசுகிறோமா? கர்த்தர் அதை கேட்க விரும்புகிறார். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாகவும் பார்வோன் சேனை பின்னாக வந்த போதும் மோசே விசுவாசத்தை பேசுகிறான். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. விசுவாசம் தேவனை கனப்படுத்தும். தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஏனென்றால் இந்த பாதை மோசேயாய் தெரிந்தெடுத்த பாதை அல்ல, கர்த்தர் கொண்டு வந்த பாதை. தாவீது கோலியாத்து கூட யுத்தம் பண்ற செய்தி சவுலுக்கு வருகிறது. சவுல் கூப்பிட்டு தாவீதை கூப்பிட்டு, இங்க பாருப்பா, நீ பிள்ளையாண்டாம், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன். தாவீது ஒரு விஷயம், எனக்கு சிங்கத்து கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினார், கரடி கிட்ட இருந்து காப்பாத்தினார், அதே போல தான் இவன் கிட்ட இருந்து கர்த்தர் காப்பாற்றுவார். எனக்குள்ள தேவன், விசுவாசம் என்பது நானா துவங்கினது கிடையாது, விசுவாசத்தை துவக்கினவர் என்று எபிரேயர் 12:1 எனக்குள்ள ஒரு ஃபெய்த்தை துவக்கி இருக்கிறார். நான் அதை என்ன செய்யணும் தெரியுமா? எனக்குள்ளே அடக்கி வைக்காமல் இப்படிப்பட்ட என்னை தேவன் நடத்துகிற பாதையில இப்படிப்பட்ட தடைகள் வரும்போது என் வாயை திறந்து நான் பேசணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில்லை அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணினவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேவு பார்த்துட்டு வராங்க, வேவுக்காரர்களை வேவு பார்க்கும்படிக்கு ஆமென் மோசே அனுப்பிவிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சு கானான் கேட்கும்போது 10 பேர் சொல்றாங்க, அது எல்லாம் கரெக்டு தான், ஆனா ஏத்தியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க, அவங்களும் பெரிய பெரிய மனிதர்கள், நம்மளால பிடிக்க முடியாதுன்னு சொல்லும்போது காலேப் சொல்லுகிறார். என்னாகும் 13வது அதிகாரம் 30-31 வசனங்களிலே காலேப் எப்படி சொல்லுகிறார்? அவனோட கூட போய் வந்த அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் செய்து கொள்ளலாம். எந்த நம்பிக்கையில சொல்றார் தெரியுமா?
தன்னோடு வருகிற கண்மலை மேல இருக்கிற நம்பிக்கையில. செங்குத்தான பாறை இருக்குது. ஆயுததாரி ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கூட விசுவாசத்துல பலவீனர்களும் இருப்பாங்க. அந்த விசுவாசத்தில் பலவீனமானவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி விசுவாசம் உள்ளவங்க பேச ஆரம்பிச்சிடணும். ஆமே. அவங்க பேசுறத கூட நமக்கு பேச முடியாது. அதுக்கப்புறம் நம்மள அவங்க கூட பேச ஆரம்பிச்சிருவோம். ஆமே. அதனால கூட விசுவாசத்துல பலவீனமானவங்களும் இருப்பாங்க. அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நாம பேசிடணும். கர்த்தருக்கு தடை இல்லை. இந்த செங்குத்தான பாறை இந்த யோனத்தான தடுக்கலாம். ஆனா யோனத்தானுக்கு ஜெயத்தை தருகிற கர்த்தருக்கு தடை இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது என்ன செய்யறாருன்னா, அந்த கூட இருக்கிறவனை நம்ப பண்ண பலப்படுத்தும்படிக்கு அவனோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு பாருங்கள். அதுக்கு முன்பதாக 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் ஆயுததாரி அப்படி வாசிக்கணும். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும். இதே கேள்வியை இப்போ உங்க மத்தியில வைக்கிறேன். உங்க இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்யுங்க. உங்க இருதயத்தில் என்ன இருக்கு? உங்க இருதயத்தில் என்ன இருக்கு? என் இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியாம தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். யோனத்தான் இருதயத்தில் என்ன இருக்கு தெரியுமா? நாம போவோம், கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார். நாம போவோம், கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறது கர்த்தருக்கு தடை இல்லை. நாம போவோம், கர்த்தர் நமக்காக வழி திறப்பார். நாம போவோம், கர்த்தர் நமக்காக தடைகளை உடைப்பார். நம்ம இருதயத்தில் என்ன இருக்கிறது? இந்த ஆயுததாரி சொல்றான், உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும். அது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா நான் ஒண்ணு பண்றேன், நான் உங்க ஆயுததாரியா இருக்கிறேன், நீங்க செய்யுங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளை ஃபாலோ பண்ற நம்ம ஃபேமிலி உண்டு. நம்மளை ஃபாலோ பண்ற சிலரை வச்சிருக்கிறாங்க. நாம செய்யறது அவர்களுக்கு வழிகாட்டும். நாம தளர்ந்தா அவங்க தளருவாங்க. நம் பலன் குண்டி போனால் அவங்க பலன் குண்டி போகும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க கம்ப்ளீட்டா, இந்த ஆயுததாரி இவனுடைய ஆயுதங்களை ஏந்தி வைத்திருப்பவன், வில்லு அதெல்லாம் அவர் தான் வச்சிருப்பார். அவர்கிட்ட இருந்து வாங்கி இவர் அட்டாக் பண்ணுவார். அப்போ இங்கே யோனத்தான் விழுந்தான்னா இவன் விழுந்தான்னு அர்த்தம். ஏன் நம்மளை இன்னும் பிடிச்சு நிற்க வச்சிருக்கிறார்? இந்த தீபத்தை அணைத்து போட சத்துரு எவ்வளவு துடித்தா, அணையாமல் காக்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். ஒரு பவுல் விழுந்தா 275 பேர் அவுட் கப்பல்ல. அவனை நிக்க வைக்கிறார். அந்த பாம்பு பவுலை கடிச்சுல, அந்த இடத்துல பவுல் விழுந்துட்டான்னா அவ்வளவு பேர் அவுட். ஏன்? பவுல் நிமித்தம் தான் அவங்களுக்கு தயவு. அப்ப அந்த இடத்துல பவுல் விழுந்துடக்கூடாது. ஆமை, நீர் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றபடி எல்லாம் செய்யும், நானும் உம்மோட கூட வருகிறேன். இப்பொழுது யோனத்தான் சொல்றான் 8, 9, 10 வசனங்கள்ல, நாம் போய் அந்த மனுஷரிடத்துக்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். நாங்கள் உங்களிடத்துக்கு வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடே சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்தில் ஏறி போகாமல் நின்றுவோம், ஸ்டாப் பண்ணிடுவோம், இந்த பாதையில நின்றுவோம், அதுக்கப்புறம் போக வேண்டாம். எங்களிடத்தில் ஏறிவார்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அடையாளத்தினாலே உறுதிப்படுத்துகிறார். நல்ல கவனமா கேளுங்க. ஏன்னா ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிட்டு, செங்குத்தான பாறை இருக்குதே, நம்ம நல்ல விசுவாசமா தான் இருப்போம், கூட இருக்கிறவங்க அப்படி பார்ப்பாங்க, இவர் ஆயுததாரி ஒண்ணுமே சொல்லல, அப்படி செங்குத்தான பாறையும் பார்த்துட்டு யோனத்தானே அப்படி பார்த்துட்டு என்ன செய்யணுமோ. சில நேரத்தில் நமக்கு அடையாளம் தேவை. நாம் பலப்படல, நம்ம கூட இருக்கிறவங்க பலப்பட. ஏன்னா சொல்லி 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 கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார் சொல்லி சொல்லி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம். இனி முன்னாடி போகணும் பார்த்தா நடுவாகவே செங்குத்தான பாறை இருக்குது. அப்ப இந்த இடத்துல யோனத்தான் சந்தேகப்படல. அப்போ அவன்கிட்ட சொல்றாரு, இங்க பாரு, நம்ம போவோம், அவர்களிடத்தில் போகிறவர்கள் போல நம்ம காண்பிப்போம், நம்ம தலை அவங்களுக்கு பார்க்கட்டும். அப்போ அவங்க நம்மளை ஏறி வா அப்படி சொல்லிட்டாங்கன்னா கர்த்தர் நிச்சயமா ஒப்பு கொடுத்துட்டாரு, இது நம்ம அடையாளமா வச்சுக்கலாம். இல்ல நீ நில்லு நான் வரேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம போக வேண்டாம், பிரச்சனை இருக்கு. இது நாமா எடுத்த தீர்மானம், நாமா எடுத்த முடிவு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், எங்க டவுட் வருதோ அங்க அடையாளத்தை கேட்க ஆரம்பிச்சிருவோம். சந்தேகத்தோடு வேகமாய் ஓடுவதை விட தெளிவாய் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நல்லது.
அடையாளத்தை கேட்ட உடனே ஆண்டவர் அடிக்க மாட்டார். ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய பலவீனம். உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் தான் சொல்லி இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து பாருங்க, கூட சீஷர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் இயேசுவின் அற்புதங்கள் இதை குறித்து பேசும்போது இயேசு எதை தான் குறித்து பேசிட்டு இருக்கிறார் தெரியுமா? தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறார். சீஷர்களுக்கு அது பலது விளங்கவே இல்லை. இது பேசும்போதே பேதுரு சொல்றார், இது உங்களுக்கு நடக்கவே கூடாது, நடக்கவே கூடாது. அப்போ இது நடக்கிறதுக்காக தான் நான் அனுப்பப்பட்டேங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு அடையாளம் தேவை. அந்த அடையாளம் வெளிப்படுவதற்காக யோவான் 12வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொன்னதும் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. அப்படி வானத்திலிருந்து உண்டானதும் 30வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் எனக்கு தெரியும் என் அப்பா என்ன செய்வாருன்னு. ஆனா உங்களுக்கு டவுட்டா இருக்கு. ஐயோ என்ன அவங்க நாளைக்கு பிடிச்சிட்டாங்கன்னா, என்ன அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் ஆண்டவர் தெளிவா இருக்கிறார். அவருக்கு நோ டவுட், அவருக்கு தெரியும். ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு சந்தேகம், இல்ல அது வேண்டாம் இது வேண்டாம். அப்ப அவங்களும் நம்பும்படியான ஒரு அடையாளங்க தேவை. அப்ப ஏற்கனவே இந்த சத்தம் கேட்டது, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய புறப்பட்டு வந்தவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா கூட இருக்கிறவங்களால அது ஜீரணிக்க முடியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனே வானத்திலிருந்து அதே போல ஒரு சத்தம் உண்டாகுது பாருங்க. முதலாவது சத்தம் உண்டாகும் போது யோவான் ஸ்நானன் மட்டும் கேட்கிறான். இப்பொழுது கூட இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு இது என்ன அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றீங்க பாரு, இது நான் டவுட் ஆனதுனால, எனக்கு டவுட் இருந்ததுனால இது சத்தம் வரல, உங்கள் நிமித்தம் இந்த சத்தம். சில அடையாளம் நம்ம கூட பயணிக்கிறவங்க பலப்படுவதற்கு அவசியம், அவசியம். அடையாளத்தினால நாம பலப்பட அவசியம். கர்த்தர் கிதியோனுக்கு பிரத்யட்சமாய் வெளிப்பட்ட பிறகும் ஆமென், மீதியானவரை முறியடிக்க போகும்போது சின்ன டவுட். ஆண்டவரே இத்தனையும் 30,000 பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்த ஆண்டவர் ஒரே ஒரு அடையாளம் கேட்கிற, ஆண்டவரே இந்த தோலை போடுற, இந்த தோலுக்கு மேல மட்டும் பனி விழட்டும், மீதி எல்லாம் இந்த அடையாளத்தினால என்ன பிரயோஜனம்னு இருந்தாலும் சிலர் அப்படி சில சின்ன சின்ன அடையாளம் வச்சிருப்போம்ல. நான் இப்படி பைபிளை திறக்கும்போது கரெக்டா அந்த வசனம் தான் வரணும். ஆமென். சில அப்படி ஆண்டவரே, நான் பஸ்ல போகும்போது 2வது ரோல விண்டோ சீட்டு கிடைச்சுன்னா இன்னைக்கு காரியம் வாய்க்கும். இது டிரைவர்கிட்ட சொன்னாலே போட்டு வச்சிருப்பாரு 2வது ரோல. நம்ம கேட்கிற அடையாளங்கள்லாம் பார்த்தா ஆண்டவரே, இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கிற ஒரு 10 ஒயிட் காரை பார்த்துட்டேன்னா இன்னைக்கு எல்லாமே நமக்கு தெளிவா இருக்கும். நான் ஆரம்பத்தில் அப்படி ஏதாவது வண்டியில் நம்ம ஊரில் நிறைய வசனம் இருக்குமே, இந்த என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்ல. அப்படி போகும்போது ஒரு 10 வண்டியாவது பார்த்துறேன் ஆண்டவரே. ஒரு 10 வசனம், 10 வண்டி 10 வசனம் அப்படி பார்த்துட்டா அது பார்க்கலன்னு ஏதோ இன்னைக்கு எல்லாம் அவ்வளோ அந்த ஆண்டவர் நீ என் முன்னாடி போகவே மாட்டார் மாதிரி ஒரு கிதியோன் கேட்குற அடையாளத்தை பாருங்க. அந்த அடையாளத்தினால என்ன, ஆனால் ஆண்டவர் கொடுக்குற அடையாளம் பாருங்க. ஆகாஷ்ட நீ ஒரு அடையாளத்தை கேளுங்கிறார். அப்போ நான் கேட்க மாட்டேன், நான் தேவனை பரீட்சை. சிலர் ஓவர் நீதிமான் ஆயிடுவாங்க. நான் தேவனை பரீட்சை வாங்க மாட்டேன். ஏன்டா என்னை கஷ்டப்படுத்துற, நான் உனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறேன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல். கர்த்தர் கொடுக்கிற அடையாளம் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் தோல், ஆனால் ஆண்டவர் அங்கீகரிக்கிறாருங்க. அதுதாங்க ஆண்டவர். நம்மளை மாதிரி அவரை மாதிரி நம்மளை புரிஞ்சிக்கவோ நம்மளை அக்செப்ட் பண்ணவோ வேற யாருக்கும் முடியாது. நம்முடைய செயல் மற்றவர்களுக்கு பைத்தியமா இருக்கும், மற்றவர்களுக்கு அற்பமா இருக்கும். அது அப்பா ஆனதுனால அவர் ஒருபோதும் நம்மளை அற்பமாய் பார்க்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளத்தை கேட்கிற, அடையாளத்தை கேட்டு தெளிவானதுக்கு அப்புறம் கர்த்தர் அடுத்து சொல்ற, அந்த 30,000 வேண்டாப்பா 300 போதுங்கிறார். சந்தேகம் இருந்தா 30,000 இருந்தாலும் நம்ம முன்னாடி போக மாட்டோம். தெளிவாயிட்டுன்னா 300 இருந்தாலும், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது கர்த்தருக்கு தடையில்லை. கிதியோன் போறார். ஏன்பா அன்னைக்கு 30,000 இருந்தப்போ போகாம அப்படி ஒளிச்சு நின்றீங்க, இப்ப போறீங்க? தெளிவாயிட்டு.
இப்போ இவங்க அதே மாதிரி டைம் போறதுனால ஒரு 5-10 மினிட்ஸ்ல நான் முடிக்கிறேன். ஆமே, இப்போ நேரா இவங்க போறாங்க பாருங்க. இவங்க போகும்போது 11வது வசனம், அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்திற்கு பின் தங்களை காண்பித்தார்கள். 12வது வசனம், தானியம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியம் பார்த்து எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்றார்கள். அடையாளம் கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்ம ஒரு பாதையில நடத்தும் போது தடைகள் வரும். தடைகள் வந்ததும் தளராத, அடையாளத்தினாலே கர்த்தர் உறுதிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உடனே இவர் என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, யோனத்தான் தன் கைகளாலும், இந்த வார்த்தையை கவனி, யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். ஏன்னா பாறை எப்படிப்பட்ட பாறையா இருக்கு, எப்படி ஏறிருப்பான் பாருங்க. யுத்தத்துக்கு போறாரு, எப்படி போறாரு? இந்த குழந்தை தவழ்ந்து போகும் தெரியுமா தரையில. பெலிஸ்தியர்ல 200 பேர் இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சில நேரத்தில் தேவன் நம்மை நடக்க விடுற பாதையை பார்த்து சத்துரு ரசிச்சுட்டு இருப்பான். வா 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 வா, யோனத்தானே நீ தளர்ந்துட்டேன்னா ஆயுததாரி தளர்ந்துருவான். பாதை குறுகலா இருக்கும். எப்படிங்க யுத்தத்துக்கு போறாங்க, இப்படி கைகளால கால்களால. ஒரு குழந்தை தவழ்ந்து போறதை பார்த்தா அந்த குழந்தை யுத்தத்துக்கு போகுதுன்னு நினைப்பாங்க. இந்த பாதையில எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 200 பேர் தானியத்தில் இருக்கிறாங்க. தவழ்ந்து வா வா வா, எவ்வளவு ரசிச்சிருப்பாங்க. சில நேரத்தில் தேவன் நம்மை நடத்துகிற பாதையை பார்த்து சத்துரு ரசிக்கிறான், சிரிக்கிறான். ஆனா யோனத்தானே நீங்க கைவிட்டா உங்களை நம்பி இன்னொருத்த வந்துட்டு இருக்கிறான். இப்ப யோனத்தான் தவழ்ந்து போனா, ஆயுததாரி அப்படிதான் போனோம், தவழ்ந்து போனோம். ஆயுததாரி மனசில் நினைச்சிருப்பான், இவரு கூட வர்றதுக்கு இவங்க அப்பா கூட இருந்திருந்தா. அவங்க அப்பா எங்க இருக்காரா? 2வது வசனத்தை வாசிங்க. சவுல் கிபியோவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ், அங்க இருந்து மாதுளம் ஜூஸாவது நான் குடிச்சிட்டு இருப்பேன். இவர் கூட வந்து பிரியாணி சாப்பிடுவேன். அங்க இருந்து மாதுளம் ஜூஸாவது குடிச்சிட்டு இருந்துருவேன். இவர் கூட வந்தா கொஞ்சம் அந்த காட்சியை இமேஜின் பண்ணி பாருங்க. ஒருத்தன் யுத்த வீரன் போறான், அதுவும் 1000 பேர் இல்ல, 2 பேர். ஆமென். நல்ல கவனிங்க, இந்த பாதையில் இப்போ யோனத்தானால ஸ்டெடியா போக முடியாது. தவழ்ந்துதான். அப்படி போகும்போது அவன் இருதயத்தில் என்ன இருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தடை இல்லை. அநேகம் பேரை கொண்டாகிலோ, கொஞ்சம் பேரை கொண்டாகிலோ ரட்சிக்கிறது கர்த்தருக்கு. ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலோ. ஆமென். என் தேவன் எனக்கா என்றா. நல்ல கவனிங்க, நாம எப்படி பயணிக்கிறோமோ அப்படியே பயணிக்கிற ஒரு கூட்டம் நம்ம பின்னாடி இருக்காது. நம்ம ஃபேமிலியா இருக்கலாம், நம்ம சார்ந்தவங்களா இருக்கலாம். நாம தளர்ந்துட்டு அவங்கள தளர்ந்துருவாங்க. நாம ஒருத்தங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறோம், வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம், வண்டி பிரேக் டவுன் ஆகி நாம நிக்கிறோம்னா அவங்களும் கூட நின்றுதான் ஆகணும். யோனத்தான் எப்படி போறானோ அப்படிதான் அவனை சார்ந்து இருக்கிறவனும் பயணிக்கிறான். இந்த இடத்துல யோனத்தான் இது தெரிஞ்சிருந்தான் நான் அங்க போய் மாதுளம் ஜூஸாவது குடிச்சு இல்ல, திருப்பி கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் இப்படி சொல்லிட்டு தான் போறான். நம்ம கூட இருக்கிறவங்களை விசுவாசத்துல பலப்படுத்த நாம் பலப்பட வேண்டியது அவசியம். பெருங்காற்று, யூரோக்ளித்தான் என்கிற கொடுங்காற்று கப்பல் அடிக்குது. எல்லாரும் நம்பிக்கை இழந்து இருக்கும் போது பவுல் எழுந்து நின்று அவர்களை திடப்படுத்தி விட்டு, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம்
35 36 வசனங்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு, பவுல் திடப்பட்ட கூட இருக்கிறவங்க திடப்படுவாங்க. உங்களை தேவன் எங்க வச்சிருக்கிறார்? எந்த இடம் நீங்க பலப்பட்டா உங்கள் நிமித்தம் பலப்படுறதுக்கு 10 பேர் இருக்கிறாங்க. இந்த யோனத்தான் கூட ஒருத்தன் தான் இருக்கிறான். ஆனா அந்த ஒருத்தனும் பலப்படணுங்கிறதுல யோனத்தான் கவனமா இருக்கிறான். பாருங்க, வந்துட்டான், நம்மளை நம்பி நம்ம ஆயுததாரியா வந்துட்டான், நம்ம லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான். அவன் பலப்படணும். சில நேரத்தில் நம்மை தேவன் நடத்துகிற பாதை, நம்மை பயணிக்க வைக்கிற பாதை இப்படிதான் இருக்கும். சிலர் பார்த்து பரியாசம் பண்றது மாதிரி, சிலர் பார்த்து சிரிக்கிறது மாதிரி, அதுவும் வேற யாராவது பார்த்தா கூட பரவாயில்ல. சத்துரு ஆமே. ஆனா இவங்க தவிழ்ந்து மேல போகும்போது வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்துல வாசிங்க. யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி, அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க விழுந்தது 200 பேர். அந்த 200 பேர் எங்க நின்னாங்களாம்? 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் 20 பேர் அரையோ நிலமான அரையேர்னா அரை ஏக்கர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். 20 பேர் எத்தனை சென்ட்ல நிக்கிறாங்க? அரை ஏக்கர்ல. விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 1% வாய்ப்பு இருக்கா? இல்ல. இங்க நீங்க எழுந்து இருக்கும்போது இவ்வளவு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஆள் எழும்போது அடுத்த ஆள் இடையில வந்து உக்காந்துடுறீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அரை ஏக்கர்ல, ½ ஏக்கர் இடத்துல 20 பேர் நிக்கிறாங்க. விழுறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஒரு வாய்ப்பு இல்லை. இந்த யோனத்தான் செங்குத்தான பாறையில ஏறினார்ல, விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கீழே பார்த்தாலே விழுந்துருவோம். ஆமென். அதாவது இவன் இப்ப விழுந்துருவான் நினைக்கிறவன் நிக்கிறான், இவன் விழவே மாட்டான் நினைக்கிறவன் விழுறான். என் தேவனுடைய செயல்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். glory, hallelujah. ஆமான் விழுவதற்கு சான்ஸே கிடையாது. மோர்தேக்காய் வாழ்வதற்கு சான்ஸே இல்லைங்கிற நிலையை தான் என் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணி அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். glory. நான் யாரை நம்பி இருக்கிறேன் தெரியுமா? யோனத்தான்ட்ட கேட்டா சொல்லுவான், எங்க அப்பா சவுல கிடையாது. ஆமென். எங்க அப்பாவை அழைத்து அபிஷேகிச்ச, என்னை அழைத்து அபிஷேகிச்ச என் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம நடக்கிற பாதை ஒரு கையை விட்டாலும் விழுந்துரும். சத்துரு நிக்கிற பாதை துள்ளினாலும் விழ மாட்டான். அரை ஏக்கர் நிலத்துல 20 பேர். நான் அதை 200 நினைச்சு, 200க்கும் அரை ஏக்கர் ரொம்ப ஜாஸ்தி. ஆமே. நம்ம 1000க்கு கொஞ்சம் சென்ட்ல அப்படி நெருக்கி இருக்கிறோம். ஏங்க எவ்வளவு நல்ல தேவனுங்க. சில ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆமென். சிலர்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நாங்க என்ன வந்தாலும் இப்படிதான் இருப்போம், நாங்க தான் நிப்போம். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனத்தானுடைய முழங்கால் அந்த பாறையில பட்டு எழும்பி மேல போகும்போது, தேவ பிள்ளையே கேள், உன் முழங்கால் முடக்கும் போது சத்துரு விழுவதை நீ காண்பாய். ஷலபகரா சேமா மரா கதரோ. அவன் தவழ்ந்து போனான். 100% யோனத்தான் விழுவதற்கு வாய்ப்பு, 100% சத்துரு விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதான் சிச்சுவேஷன். எல்லாமே அவங்களுக்கு. அதனால இல்லைன்னா சத்துரு ஏறிவான்னு சொல்லுவானா? அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா? நீ ஏறிவா, நீ வரும்போதே விழுந்துருவ.
ஆமென். ஒரே ஒரு செய்தி இது கூட நான் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென். இப்போ நடத்துறாருல, இதை தாண்டுனா ஜெயம், இதை தாண்டுனா ஜெயம். இதை தாண்டது வர கொஞ்சம் கஷ்டம். இதை தாண்டி நீ மேல போயிட்டேனா, இதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேனா, ஏன் கிருபை தந்து தாங்குறா தெரியும். இதை தாண்டுனா, இதை தாண்டுனா, இதை தாண்டுனா ஜெயம். இந்த மாறாவை தாண்டுனா ஏழையும், இந்த மாறாவை தாண்டிட்டேனா ஏழையும், இந்த பாதையை தாண்டிட்டேனா. இதை தாண்டறதுக்கு தான் எனக்கு என்ன தேவை தெரியுமா? விசுவாசம். விசுவாசம். என் ஆண்டவரை குறித்த அறிவு இருந்தால் தான் விசுவாசம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால் வரும். சில பாதைகளை தாண்ட வைப்பதற்காக உங்களை பலப்படுத்த உங்களை கொண்டு வந்து இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்க வைக்கிறார். இந்த பாதை நீ தாண்டிட்டேனா நீ ஜெயத்தை பார்க்க போற. நீ ஜெயத்தை நீ தவழ்ந்து தவழ்ந்து நிற்கிறாயே. prayer brings victory. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாதையை தாண்டுவான் ஆண்டவரே, தாண்டுவ தாண்டுவ. தவழ்ந்து போகிறான். அவங்க எப்படி நிற்கிறாங்க? அரை ஏக்கர் நிலத்துல 20 பேர். ஓ ஜீசஸ், ஜீசஸ். என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். விடமாட்டார், விடமாட்டார், விடல. இதுவரை விடல, விடல. பிரச்சனை வந்தது உண்மைதான், போராட்டம் வந்தது உண்மைதான், முட்டு தேஞ்சிட்டு கை கால் உரசி காயம் உண்மைதான். விழல்ல, விழல்ல. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான. ஆமென். அல்ல, ஒரு தேவ பிள்ளையுடைய குமரலின் சத்தத்தை கேட்டுட்டு ஆண்டவர் சும்மா இருக்கவே மாட்டா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிறந்த குழந்தையெல்லாம் நைல் நதியில போட்டு கொல்லணுமா, நைல் நதியில போட்டு கொல்லணுமா? ஆண்டவர் கணக்கில் வச்சுட்டார். தண்ணியில மூழ்கி கொல்ல வைக்கணும்னு நினைச்ச பார்வோன் சேனையை மொத்தம் கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தில் அவர் மூழ்கடிச்சிட்டார். ஆமென் ஹல்லேலூயா. யோனத்தான் நடக்கிறத பார்த்தா அவன் எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. சத்துரு நிற்பதை பார்த்தால் அவன் விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. காரியத்தை மாறுதலை முடிய பண்ணுகிறவர் நினைச்சா ஆமென், நின்றவன் விழுவான், விழுந்தவன் எழும்புவான். அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் ஒரு காரியத்தை செய்வார். இன்னைக்கு நம்ம செல்லுகிற பாதை அப்படிதான் இருக்கு. ஃப்ரீயா போக முடியல. அவன் ஒரு கையை எப்படி வைக்கணும், அடுத்து இந்த கையை கரெக்டா எடுத்து வச்சுட்டு இந்த கையை விடணும், இந்த கையை அப்புறம் வைக்கலாம், இந்த கையை விட்டு அவுட். அந்த செங்குத்தான பாறையில் ஏறுற அனுபவத்தை சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையின் சிலருடைய பாதை அப்படிதான். ஒரு ஸ்டெப் கவனம் குறைவா வச்சா அவுட். எவ்வளோ கேர்ஃபுல்லா. ஆனா சபை, நீ காலையிலிருந்து எழுதும் போது அவையானவர் ஒரு சில வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் பேசுனா, அதுல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதை தாண்டிட்டேன்னா ஜெயிச்சிட்டேன். இதை தாண்டிட்டேன்னா தாண்டறதுக்கு கர்த்தர் பலப்படுத்திருக்கிறார், பலன் தந்துட்டே இருக்கிறார், பலன் தந்துட்டே இருக்கிறார். ஆமென். இதை தாண்டிட்டா, இதை தாண்டிட்டா. ரூத்தே, இந்த மோவாபை தாண்டிட்டேன்னா ஜெயிச்சிட்ட. ஆமென். ஒரே சிச்சுவேஷன்ல ரூத்தும் ஓர்பாலும் இருக்கிறாங்க. மோவாபை தாண்ட முடியல ஓர்பாளுக்கு. ரூத் தாண்டிட்டான், தாண்டிட்டான். செத்தா, நான் வாழ்ந்தாலும் செத்தாலும். அப்போ அது வாழ்வாசாவா போராட்டம் தான். உண்மையா இந்த செங்குத்தான பாறையில பயணிக்கிறது வாழ்வாசாவா போராட்டம் தான். ஆனா இதை மட்டும் தாண்டிட்டா, இதை மட்டும் தாண்டிட்டா. தாண்டுவானா? உம்மாலே நான் மதிலை, உம்மாலே உம்மாலே உம்மாலே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? Thank you Jesus. Hallelujah. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் சகரமமலரே. அவன் கிரகிக்க முடியா உமையாராதிப்பே. சர்வஞானியே. ஆமென். கடலாழத்திலும்
அக்கினி சூளையிலோ உன்னை காத்திடும் பலவானோ, விஷ சர்ப்பங்களும் க்ளோரே பயம் வேண்டாம் உன் அருகினில் நான், கடலாளத்திலோ ஓரமாமா சிலரே. இந்த சோதனையை மட்டும் நீ தாண்டிட்டேன்னா ஜெயிச்சுட்ட, நீ ஜெயிச்சுட்ட. ஆமென். விஷ சர்ப்பங்களும் க்ளோரே பயம் வேண்டாம். ஆமென். என்றுரை செய்தவரை க்ளோரே. சகோதரி சகோதரா, உன் வாழ்க்கையில திட்டம் பண்ணதை கர்த்தர் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை, கர்த்தருக்கு தடை இல்லை. ஆராதிங்க பார்க்கலாம். ஹalleluya. worship him, worship him. shaka baba la radara. ஓ இந்த 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 சிச்சுவேஷனை தாண்டிட்டேன்னா ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிச்சிருவ, நீ ஜெயிப்ப. இதுவரை நடத்தினாரே, விழாம விழாம தாங்கினாரு. நீ நடக்கிற பாதையில ஒரு அடி தவறுனா கூட விழுந்துருவ, ஒரு அடி தவறுனா கூட விழுந்திருப்ப. விழ விடலையே, விழ விடலையே. எப்படி ஒண்ணு விடுவா, எப்படி ஒண்ணு விடுவா? எபிராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் மனிதன் அல்ல, நான் தேவனா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரபா மா ஷேகலரா ரிபா லரா. ஓ விழமாட்டான் நினைக்கிற சத்துரு உன் கண்ணு முன்னாடி விழுவா, உன் கண்களுக்கு முன்பதாக. க்ளோரி ஷரபகலபதரா சந்தரலபகரபா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ரெண்டே நிமிஷம், ரெண்டே நிமிஷம். இந்த ஒரு வார்த்தையை நான் பிடிச்சு ஜெபம் பண்ண விரும்புறேன். இந்த பாதையை தாண்டிட்டோம், ஜெயிச்சிட்டோம். இந்த பாதையை தாண்ட வேண்டிய பலனை கேளுங்க. இது ரொம்ப டஃபா இருக்குப்பா நடக்கிறதுக்கு. தவழ்ந்து தான் போக வேண்டியிருக்கு. ஒரு ஸ்டெப் தவறுனா கூட நான் விழுந்துறேன். கேர்ஃபுல்லா ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. எந்த எந்த பாதையில் நீங்க நடக்கிறீங்க? தாங்கவும் தாண்டவும் எனக்கு பலன் தாங்கன்னு மட்டும் கேளுங்க. நான் விசுவாசத்துல குன்றிடக்கூடாது, விசுவாசத்துல நான் குன்றி போயிடக்கூடாது. கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்வார். ஆண்டவரே, எனக்கு ஆண்டவர் இந்த மாறா ரொம்ப ரொம்ப வலிக்குது, கசப்பா தான் இருக்கு. ஆனா இதை தாண்டிட்டா ஏலியம், இதை தாண்டிட்டா ஏலியம். சகோதரர், இதை தாண்டிட்டேன்னா நீ ஜெயிச்சுட்ட. நீ என்ன எதிர்பார்த்து இருக்கிறீ அதற்கு மேலானது இது தாண்டினதை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் நடக்கிற பாதை எங்க அப்பாவுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். யோனத்தான் நடக்கிற பாதை சவுலுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஆமா, கர்த்தரால் பயங்கரம் உண்டாச்சாம். இப்படி தவழ்ந்து தவழ்ந்து நடக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்களை ஆண்டவர் சும்மா விடல. கர்த்தரால் பயங்கரம் உண்டாச்சாம். என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுறான், இவ்வளவு அழுறான், நீ பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறியா? ஆமே, அரை ஏக்கர் நிலத்துல விழுவதற்கு வாய்ப்பே இல்லாம இருந்த 20 பேரை ஆமே இந்த யோனத்தான மேல கொண்டு போய் நிறுத்தி, ஜீசஸ் 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 ஜீசஸ். ஆமே, அந்த பெலிஸ்திய நினைச்சா இந்த யோனத்தான் எழும்பி வரவே மாட்டான். ஹல்லேலூயா. கழுகை போல எழும்புவே, சீரகை அடித்து எழும்புவே, கழுகை போல ஷலமகரபா துடரபலரா. ஜீசஸ் எழும்புவே, எழும்புவே, எழும்புவே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து செட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சார்ந்து போக மாட்டார்கள். ஆமென். எழும்புவே.
சிறகை போல எழும்புவேன் ஆண்டவரே. ஒரே ஒரு ஜெபத்தை சொல்லலாமா? ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். சில நேரத்தில் இப்படி செங்குத்தான பாறை, இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது நான் சோர்ந்து போயிடுறேன். இது எனக்கு வாய்க்காமல் போயிருமோ, நடக்காம போயிருமோ நான் பயப்படுறேன்ப்பா. இல்லப்பா, இன்னைக்கு நீங்க தெளிவா பேசுனீங்க. தாங்கிறதுக்கு துணை செய்ய யாரும் இல்லைனாலும் என் வாழ்க்கையில நீர் திட்டம் பண்ணினத நீர் செய்து முடிப்பீர். அதை நிறைவேற்றுவீர், அதை நிறைவேற்றுவீர். நன்றி ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஃபாதர். நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு பேசி பலப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி. விழாம இதுவரை நிக்க வச்சிருக்கிறது நீங்க. இவன் எப்பொழுது விழுவான், இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று பார்க்கிற பெலிஸ்தியருக்கு முன்பதாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிலை நிறுத்த வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீர் அநேகரோடு திட்டமும் தீர்க்கவுமாய் பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்தில் நீ கிரியை செய்திருக்கிறீங்க. இதை ருசித்து அறிய அனுபவிக்க சாட்சியாய் நிற்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்புங்க. சாட்சியாய் கொண்டு வரும் மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.